ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 20 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று காலையில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நாங்கள் வந்து வாக்கிங் போயிட்டுருந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியானே சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும் எங்கள் ஏரியா. எந்த சத்தமுமே கேட்காது. காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அந்த வெளியில் வாக்கிங் போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதிகமாக வெளியில் வரமாட்டேன். ஹஸ்பண்ட் தான் அவங்க வெளியில் போயிட்டுருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெட்மில்லில் வாக்கிங் போகிறத விட அவங்களுக்கு இந்த சன்லைட்டில் வாக்கிங் போகிறதா ரொம்ப பிடிக்கும். காலையில் நான் போய் ட்ரெட்மில்லை ஆக்குப்பை பண்ணிடுவேனா, அதனால் அவங்க வெளியில் போயிடுவாங்க. சில நாள் அவங்க ட்ரெட்மில்லை எடுத்துக்கிடுவாங்க, நான் வெளியில் வாக்கிங் போவேன். எங்களுக்குள்ளே இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மாற்றி மாற்றி ட்ரெட்மில் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ 2 பேருக்குமே போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி வெளியில் வந்து வாக்கிங் போயிட்டுருப்போம். ஸோ நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்த டைம் முகில் எந்திரிச்சு வந்து அவங்களும் வந்து வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து எந்திரிக்கவே இல்லை. அவன் வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ காலையில் நல்லா இருந்தது அந்த வெயிலில் கொஞ்சம் நடக்கிறதுக்கு. காலையில் நாங்கள் ஒரு 5 மணி போல் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சத்தம் கேட்குங்க. என்ன சத்தம்னா, வீட்டை சுற்றி இந்த ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏசி மேலே நிறைய பறவைகள் உட்காந்து அந்த எச்சம் போட்டுரும். செவரு ஃபுல்லாக வடிஞ்சிருக்கும். அது வந்து மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி பட்டு அப்படியே கரைஞ்சி போய் க்ளீன் பண்ணிடும். மழையே அதை க்ளீன் பண்ணிடும். மழை பெய்யாத டைம் வந்து இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு பெரிய நீளமாக அந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, விளக்கமாறு இருக்குல்ல, அதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. 5 மணிக்கெலாம் சத்தம் கேட்கும் அந்த சுரண்டி க்ளீன் பண்ணுறது. அப்போ சில டைம் அந்த சத்தத்துலேயே நாங்கள் எந்திரிச்சிருவோம். அப்போ என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு சொல்லுவார், பார்த்தியா பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தியா, ஒரு குடும்ப பொம்பளையா 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வெளியிலலாம் வந்து வீட்டை வந்து இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுறாங்க பாரு, நீ தான் இருக்கியே, முதல்ல எந்திரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. நானும் வந்து பார்த்துட்டே இருந்தேன், என்னடா இவ்வளோ காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த வேலையை பார்க்குற அளவுக்கு இங்கே என்னப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. கடைசியாக பார்த்தா அவங்க வீட்டில் வந்து மெய்டு வச்சுருக்காங்க, வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலையே, சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதை அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சி ஹஸ்பண்ட்டை சொன்னேன், அவங்க வீட்டில் உள்ளவங்க எந்திரிச்சு இந்த வேலையை பார்க்கல, அதை சுத்தம் பண்ணுறதுக்குனே வீட்டுக்கு வந்து ஆள் வச்சுருக்காங்க, மெய்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதான் வேலை, அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல, அதுக்கு வேலை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னதில் இருந்து தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து வாயை ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லைன்னு வைங்களேன், அந்த அம்மாவை பாரு எப்போ பார்த்தாலும் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, நீ தான் இருக்கி அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், அவங்க பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பிள்ளைங்களை பார்க்குற வேலை அவங்களுக்கு இல்லை, அதனால் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ நமக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கே பாதி டைம் போயிடுது. இதில் வீட்டையே எப்போவுமே சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், அவங்க மெய்டுங்க, அவங்களுக்கு அதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில ஆண்கள் அப்படி தான், ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டை வந்து ஒரு நல்ல நீட்டாக வச்சு ஒரு எப்போவுமே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் குடும்ப பொம்பளை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மலாம் குடும்ப பொம்பளை இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். இந்த மெய்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி எனக்கும் வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு போட்டு சம்பளமாக கொடுங்க, நான் ஓவர் டியூட்டி மாதிரி காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்றது சொன்னதுலேருந்து இப்போ எதுவுமே சொல்கிறதில்ல, கப்பு சப்புன்னு இருந்துட்டாரு. அதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சு பேசணும், தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு காமெடியாக போச்சு எங்கள் வீட்டில். ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை ஷேர் பண்ணேன். ஸோ காலையில் ரொம்ப நேரம் வாக்கிங் போகல, ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் வாக்கிங் போனேன். அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. முகிலும் அவங்க அப்பாவை மட்டும்தான் ரொம்ப நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தான், 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வாக்கிங் போயிட்டு வந்து சமைக்கணும்னா ரொம்ப லேட் ஆயிரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. அதனால் சீக்கிரமாக சமைச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் புதினா சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினாவை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போயிருந்தபோது நிறைய புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். $2 பக்கம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த புதினா செடி
செடியும் வீட்டுக்குள்ளே வளர்க்குறேன்னா, ஸோ அதுக்கும் வந்து இந்த புதினா வாங்கினோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இலையை எடுத்துட்டு அதோட காம்பை வந்து நட்டு வச்சோம்னாலே நல்லா தழைஞ்சு வருது. ஸோ அதை தான் வீட்டுக்குள்ளே வளர்த்துட்ருக்கேன். நான் வளர்க்குறதுலே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் சீக்கிரமாக வளர்ந்து வர்றதும் இந்த புதினா மட்டும்தான். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இட்லி, அப்புறம் புதினா சட்னி, அப்புறம் முதல் நாள் வச்சு சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தேன். சரி அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அந்த புதினா சட்னிக்கு அந்த இலைய பூரா எடுத்துகிட்ருக்கேன். இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பார்த்திங்கன்னா மழை சீசன் தானே. அந்த டைம் வந்து அதிகமாக எல்லாருக்குமே சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் இந்த புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இதை வந்து வாரத்தில் வந்து ஒரு நாளாவது வச்சு சாப்பிடணுமாங்க. ஏன்னா இந்த ஜலதோஷம் வர்றது, சளி பிடிக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து இந்த கொத்தமல்லி, புதினா சாப்பிடும்போது நமக்கு வந்து தடுக்குமா. ஸோ இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதிகமாக இந்த மாதிரி ஜலதோஷம் பிடிக்குது, சளி பிடிக்குதுன்னா இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த 2 இலைகளுமே ரொம்ப நல்லதான், இந்த கொத்தமல்லியும் புதினாவும். ஸோ அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்துருச்சு. அதையே எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த புதினாவை வந்து மஞ்சப்பொடி, உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் நேரம் முக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து அலசிக்கலான்ட்டு அதை அலசிட்டு இருக்கும்போதே முகில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். இந்த சண்டே மார்க்கெட் போயிருந்தபோது கொஞ்சம் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அது சரி அதை ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் அதை உரிச்சு கொடுத்தாரு. டக்குன்னு அதை மிக்சியில் போட்டு அடிச்சு கொடுன்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆரஞ்சுக்கு உள்ள விதையை எடுக்காமல் விட்டுட்டார். நானும் சரியாக கவனிக்கலை. விதையை எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா கசப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ விதையோடு போட்டு அரைச்சனால கொஞ்சம் கசப்பாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கசப்பு ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகள்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விதையோடு கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது தான். ஸோ தெரியல, விதையை எடுக்க மறந்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம், கசப்பு தன்மை போயிடும்னு. ஆனால் ஹனி ஆட் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா கசப்பு போகவே இல்லை. கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது. எப்படி குடிப்பாங்க அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. முகில் ரொம்ப ஆர்வமாக ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னு வந்தான். எப்போவுமே ஃப்ரூட்ஸே வேணான்னு ஓடுவான் தலைதிரிச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஜூஸுன்னு வந்தானா சரி அவன் ஆசை எதுக்கு கெடுக்கன்னு போட்டா. ஃபைனலாக வந்து விதையோடு போட்டு கொஞ்சம் கசப்பாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது குடிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை அரைச்சி வடிகட்டி அவங்க அப்பா தான் அப்படியே குடிக்க வச்சார். குடிச்சிட்டானுங்க. நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சொலை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல இனிப்பாக சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த விதையில் அவ்வளோ கசப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஸ்கின் இருக்கும் பாருங்கள், அந்த பழத்தில் வெள்ளையாக அந்த லேயர் மாதிரி, அதுவுமே கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கசப்பான ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து மாதத்தில் ஒரு டைமாவது கொடுக்கணும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற இந்த சாக்லேட்டு, இந்த குக்கீஸ் அதிலலாம் இருக்கும் பாருங்கள் இனிப்பு. ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணோன்னா இந்த மாதிரி கசப்பு ஜூஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நாங்கள் ஊரில் இருக்கும்போது இந்த கொரோனா டைமில் நாங்கள் ஊரில் இருந்தோம் ஒரு வருஷம். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் வேப்பிலைச்சாறு கொடுப்பேங்க என் பசங்களுக்கு. 2 வயசு 2.5 வயசுலேயே பார்த்திங்கன்னா வேப்பிலை கொழுந்து அரைச்சி கொடுத்துட்றது. வாரத்தில் ஒரு தடவை கூட கொடுத்துருவேன் நான், ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நாங்களுமே எல்லாருமே குடிப்போம். ஏன்னா வேப்பிலையில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே இருக்காங்க. அது கசக்கும் அப்படின்றனால யாருமே வந்து அதை இப்போ குடிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது இந்த அமேசானில் வந்து சேல் பண்ணாங்க. அந்த டியூப்பில் வந்து அந்த வேப்பிலை இலையை காய வச்சு பொடியாக்கி அது கேப்சியூல் மாதிரி மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணாங்க. அதை வந்து கொரோனா டைமில் நிறைய பேர் வாங்கி வந்து சாப்பிட்டாங்களாம். அது அந்தளவுக்கு உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குதுன்னு. ஸோ அதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டிலேயே மரம் இருக்கே, எதுக்கு நம்ம வந்து இதை சாப்பிட மாட்டேங்கிறோன்னு வேப்பிலை சாறு வந்து குடிக்க ஆரம்பித்தோம். ஸோ நம்ம ஊரில் அது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை குடிக்காட்டாலும் மாதத்தில் ஒரு தடவை குடிங்க. குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேலே இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது எல்லாமே இயற்கையானது தானே. மருந்தே குடிக்கும்போது அந்த இயற்கையான சாறுகளெல்லாம் குடிக்கிறதுல தப்பே இல்லை. இங்கே ப்ரூனை வந்ததுலேருந்து எனக்கு வேப்பிலை வந்து கிடைச்சதே இல்லை. பார்த்துருக்கேன் ஒரு சில இடங்களில் மரங்கள் இருக்குது, ஆனால் போய் பறிக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையவே இல்லை. ஸோ அதனால் பாவக்காய் ஜூஸ் கொடுக்குறது பசங்களுக்கு, அதுவுமே கசப்பு அப்படின்றனால எப்போயாச்சும் தான் அதுவுமே கொடுப்பேன். ஸோ அப்புறம் 2 பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டு வெயிட்டு செக் பண்ணவே இல்லை. ஏன்னா அப்புறம் லேட்டாக தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எப்படியும் மறந்தேனே தெரியல. சரி போய் வெயிட்டை செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை செக் பண்ண வந்துட்டேன். 67.2 தான் இருக்குது, குறையவே இல்லை, அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. சரி குறையாட்டாலும் நமக்கு வந்து
கூடாமல் இருக்கே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே மெயின்டைன் ஆனாலும் பரவாயில்ல, கூடிட மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து எல்லோரும் குடித்தது போக எனக்கு கொஞ்சம் ஜூஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ஜூஸ் வேண்டாம், எல்லோரும் நீங்கள் குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்காம எதையுமே குடிக்கவே மாட்டார். எப்படினாலுமே எனக்கு கொஞ்சமாவது வச்சுருவாருங்க அந்த மனுஷன். அதோட சரின்னு சொல்லிட்டு குடித்தேன். நானே குடிச்சு பார்த்தேன், பயங்கர கசப்பாக இருந்தது. அப்புறமா புதினா சட்னி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா காலி ஆகிடுச்சு. கடைசியாக கடந்த மிளகாவெல்லாம் அள்ளி போட்டேன். அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட சொல்லியிருந்தேன். அம்மா வாங்கியெல்லாம் வச்சுருந்தாங்களா. வெயிட்டு ரொம்ப கூடனால நிறைய பொருட்களை வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முகிலுக்கு வந்து சத்து மாவு கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க தெரியுமா, மாதம் மாதம் பால்வாடியிலலாம். ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் முகிலுக்கு, நல்லா சாப்பிடுவான். அதை பிசைஞ்சு பாலில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தாலே. ஸோ அது வந்து ஒரு 4-5 பாக்கெட் அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. அது கொடுத்து விடுங்கம்மானே சொல்லியிருந்தேன். அது என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு. பார்த்தா வெயிட் ரொம்ப கூடிடுச்சுன்னு சொல்லிட்டு பாதி பொருளை எடுக்க சொல்லிட்டாங்களாம். ஒரு 4-5 கிலோ கூடிடுச்சு, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க, எடுக்கலைன்னா 1 கிலோவுக்கு 2000 பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். கிலோவுக்கு 2000 பாருங்களேன், 5 கிலோவுக்கு 10,000 பக்கம் வருது. ஸோ அதனால் எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்துமாவை எடுத்து போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து கீழே போடலை, அவங்க எடுத்துகிட்ருக்கையிலேயே அங்கே ஏர்போர்ட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல ஒரு சில பேர் எல்லாம், அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஸோ அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் நான் போட்டு வந்துட்டேன் வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன், துணிகள் வந்து நிறையா இருந்ததுன்னா வீட்டில் வந்து தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு பாதி துணிகளை வச்சுட்டு வந்துருங்கன்னு. ஸோ அவங்க வந்து கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெயிட் செக் பண்ணுற மிஷினும் கொடுத்து தான் விட்டுருந்தேன். அது பார்த்தா என்னென்னு தெரில, கடைசியில் அது ஒர்க்கே ஆகலையாம். வெயிட் செக் பண்ணுற மிஷின் நம்ம இந்த டிஜிட்டலாக ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் போன டைம் ஊருக்கு போயிருந்தபோது. அது என்னென்னு தெரியல, திடீர்னு சடனாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சான். ஸோ அதனால் ஒரு குத்து மதிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடைசியில் இங்கே சென்னையிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணனால வெயிட்டு ரொம்ப கூடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் சத்தமாக எடுத்து வச்சுட்டு வர வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மாவை போட்டு வந்துட்டாங்களேன்னு. அப்புறம் புதினா சட்னிக்கு வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க புதினாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிற வேண்டியதான். ஸோ கொஞ்சம் நேரம் இந்தளவுக்கு வதங்கினா போதும், மூடி போடலாம் வேண்டாம். ஓப்பன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணாலே இந்தளவுக்கு புதினா வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்தாச்சு. 9 மணி பக்கம் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு 9 மணிக்குள்ளேயே சாப்பிட்டு பழகிடணுங்க. காலையில் சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 இட்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா சட்னின்னு சொல்லலாம், இல்லைனா துவையல்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சாம்பார். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன சட்னி பண்ணிங்கன்னா தாளிப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மிக்சியில் அரைச்சதோடு அப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வந்து தாளிக்கலாம் மாட்டேங்க. திரும்ப எண்ணெய் ஊற்றி திரும்ப அதில் போட்டு எண்ணெயும் வேஸ்ட்டு, எண்ணெயும் அதிகமாக சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போவே நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்க தானே செய்கிறோம், அதுலேயுமே ஆயில் இருக்கத்தானே செய்யுது. எதுக்கு திரும்ப போட்டு எண்ணெய் ஊற்றணுன்னு நான் போடுறதே இல்லை, அப்படியே வந்து சாப்பிட்றது. அதுவுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. கொஞ்சம் சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன், முதல் நாள் வச்ச சாம்பார் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதோடு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் எடுத்து கொடுத்துட்டு என் கூட தான் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டாரு. அவரை வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் எண்ணெயை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மார்க்கெட் போயிருந்தோம்ல, அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு மிளகாய் செடி அதுவோ தன்னை போல் வளர்ந்து வந்துருந்ததுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் மிளகாலாம் விற்க தானே செய்கிறாங்க. அதுலேருந்து எப்படியோ விதை பரவி ஒரு செடி நல்லா என்னோடய கை சைஸ் இருக்குன்னு வைங்களேன். அது டக்குன்னு யதார்த்தமாக பார்த்தேன். காரில் உட்காந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டுருந்தோம். அப்போ போகிற வழியில் டக்குன்னு பார்த்தேன், எங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குங்க, நிப்பாட்டுங்க நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே ஹஸ்பண்ட் காரை நிப்பாட்டினாரு. சரி போய் பறிச்சுட்டேன்னு சொல்லி, சரின்னு சொல்லிவிட்டு அதை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்த உடனே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் போட்டால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த நாள் அதை நட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு தொட்டியில் வைக்கலான்னு பார்த்தேன். தொட்டியில் வைக்கிறத விட தரையில் வச்சோம்னா நல்லா பெரிய செடியாகவும் வளரும், நல்லாவும் காய்க்கும். பட் இதுக்கு முன்னாடி முருங்கை மரமும் நட்டு வச்சுருந்தோம். அதுவும் நல்லா தளைஞ்சு தான் வந்தது. பார்த்தா அந்த மழை பெஞ்சிட்டே இருக்கவும் அந்த இலையெல்லாம் பழுத்து போயிடுதுங்க. ஆனால் அந்த கம்பு நல்லா பச்சையாக தான் இருக்குது, காஞ்செல்லாம் போகவே இல்லை. ஆனால் தலைகிற அந்த இலைகள் பூரா பழுத்து போயிடுது, டெய்லி மழையாக பெய்கிறனால.
அதுக்கப்புறம் சரி ஒரு நம்பிக்கையில் இந்த மிளகாய் செடியும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நட்டு வச்சுட்டேன். ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நமக்கு கிடைக்காது அப்படின்றதா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து சும்மா நட்டு வச்சேன், தொட்டியில் வைக்கிறதுக்கு தரையிலே வைப்போன்னு சொல்லிட்டு. அதுவும் வெட்டவும் முடியலை அந்த மண்வெட்டியை வச்சு. பயங்கர வேராகவும் இருக்குங்க, என்ன வேறுனே தெரியல. என் வீட்டை சுற்றி ஒரு சில பாக்கு மரங்கள் இருக்குது, ஒரு 4-5 பாக்கு மரங்கள், அதோட வேராக இவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியல. அப்புறம் அந்த வீடு கட்டையில் அந்த கல் மண் டைல்ஸ் இதெல்லாம் உடஞ்ச பீஸுகள்லாம் அந்த மண்ணுக்குள்ளே கிடக்கும் போல் தோண்ட தோண்ட கல்லாகவே வந்துச்சு. கல் குட்டி குட்டி டைல்ஸ் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதை தோண்டி நட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்பான்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு குப்பை தொட்டின்னு கூட சொல்லலாம். அது வந்து சும்மாவே கிடந்தது, அதில் நான் குப்பை போடுறதே இல்லை. அதுக்கப்புறம் அந்த புதினா சட்னி வச்சுட்டு அந்த புதினா காம்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை நட்டு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த குப்பை தொட்டி நிறையா மண் நிரப்பி அது ஃபுல்லாக அந்த புதினா காம்பை நட்டு வச்சுட்டேங்க. ஸோ இதை வீட்டுக்குள்ளே தான் வைப்பேன். அந்த ஜன்னல் ஓரத்தில் வச்சோம்னாலே நல்லா சன்லைட் கிடைக்கும், அதுக்கே வந்து நல்லா வந்து வருங்க புதினா. ஸோ அப்படியே நட்டு வச்சுட்டேன். அதில் நம்ம பறித்து சமைக்கிறோமோ இல்லையோ அது தளைஞ்சு வர்றதை பார்க்கையில ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்காக தான் நட்டு வைக்கிறது. பெருசாக நம்ம வந்து அதில் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஒரு மன திருப்திக்காக வீட்டுக்குள்ளே ஒரு இன்டோர் பிளான்ட் மாதிரி வைக்கலாம். ஸோ அதனால தான் நான் வச்சிட்ருக்கேன். அப்புறம் அதை நட்டு வச்சு முடிச்சுட்டு மதியம் லஞ்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்க்கெட் போயிருந்தபோது அந்த பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். எதுக்காகனா இந்த கத்திரிக்காவை சுட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம், சூப்பராக இருக்கும். அதில் கருவாடெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குங்க. நார்மலாக கத்திரிக்காய் கடையிறத விட இந்த மாதிரி சுட்டு கடையிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை சுடுறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு கிடையாது, ஏன்னா என்கிட்ட வந்து கரண்ட் அடுப்பு இருக்கிறனால அதை வந்து நம்ம சுட முடியாது. அதனால் ஓவன்லேயே வந்து சுற்றலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து தடவிட்டு ஓவனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன் உள்ள. அது ஒரு 20 நிமிஷம் வைப்போம், அதுக்கப்புறம் அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லை, சரி இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா ஒரு சினுக்கடுக்கியில் குத்தி வச்சுட்டோ இல்லை ஃபோக் ஸ்பூனில் குத்திட்டோ அதில் அப்படியே சுட்டு எடுத்துடலாம். பட் அந்த ஆப்ஷன் இல்லை எனக்கு, கேஸ் அடுப்பு இல்லாதனால, அதனால் ஓவன்லேயே வச்சாச்சு. அப்புறம் சௌ காய் வாங்கிட்டு வந்தது இருந்ததா, அதை வந்து கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 காய் வாங்கிட்டு வந்துருந்தேன், குட்டி குட்டி காயாக. ஸோ அதை தான் வந்து நறுக்கி தேங்காய்லாம் அரைச்சி போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த காயை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வெயிட் லாஸில் காய்கறி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காய்கறிகளில் இருந்து தான் நமக்கு நல்ல நார் சத்து கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம நார் சத்து ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து சீக்கிரமாக குறையும். இந்த ஒரு வாரமாக நான் வந்து அதிகமாக காய்கறிகள், நார் சத்து உள்ளது, ப்ரோட்டீன் உள்ளது எதுவுமே சாப்பிடல, சும்மா முட்டை, சிக்கன் அப்படி இப்படி சாப்பிட்டேன். பட் காய்கறிகள் வந்து வாங்காதனால சாப்பிட முடியல. ஸோ அதனால தான் வெயிட் குறையலையா அப்படின்றது எனக்கு தெரியல. பார்க்கலாம், இந்த வீக் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம், இனிமேல் எப்படி வெயிட் குறையுது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஓவனில் வச்சுருந்த கத்திரிக்காயும் நல்லா வந்து சுட்டுருச்சு. சுட்டதுன்னா கருப்பாலாம் ஆகலை, வெந்த மாதிரி வந்திருந்தது. இப்போ நம்ம அடுப்பில் சுட்டோம்னா கத்திரிக்காய் சுட்டு கருப்பு கருப்பாக இருக்கும், ஆனால் இது வந்து அந்த ஹீட்டு தானே இதில் வரும், நெருப்பு மாதிரி வராதுல்ல, அதனால் கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, அதை வச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அந்த சைடை வந்து அந்த சவுசக்காவையும் தாளித்து போட்டுட்டேன், காய் வெந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லி. இந்த பக்கெட்டு அந்த வெந்த கத்திரிக்காய் பாருங்களேன், நல்லா தோல் உரிக்க வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வெந்திருந்தது. பூண்டு, தக்காளியுமே நல்லா வந்து வெந்திருந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு நல்லா அதை வந்து மசிக்கணும். மசிக்கலைன்னு வைங்களேன், மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடலாம். ஸோ அதுவே வந்து நல்லா மசித்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் மிக்சியிலே வந்து போட்டுட்டேன். பூண்டை மட்டும் மிக்சியில் போடலை, தக்காளியும் கத்திரிக்காவை மட்டும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும்தான் விட்டேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக இதான மாதிரி குறன்னு இருக்கணும். ஸோ அதை வந்து அரைச்சிட்டு அப்புறம் பூண்டு வந்து தோலை மட்டும் எடுத்துகிட்டு கையாலேயே வந்து ஈஸியாக மசிச்சிடலாம். பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருந்துச்சு. ஸோ அதனால் அதை வந்து மிக்சியில் வந்து போடலை. அப்புறம் அந்த மிக்சியில் அரைச்சதை அந்த பூண்டோடு சேர்த்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம், புளி ஊற்றி கருவாடெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோசை, இட்லி, சோறு எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த சௌ கூட்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்த தேங்காவை கட் பண்ணலான்னு கட் பண்ணால் தேங்காய் நல்லா பெரிய தேங்காவாக எடுத்தேங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தா அந்த தேங்காய் வந்து உள்ளே அழுகி போயிருந்ததுங்க. மனசே கேட்கல, இவ்வளோ பெரிய தேங்காய் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு $1.50 வாங்கினோங்க.
நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னா $100 ஒரு $90 பக்கம் வருதுங்க இந்த ஒரு தேங்காய். பார்த்தா வேஸ்ட்டாக போச்சுன்னு மனசு கஷ்டமாக இருந்தது. வாங்கையில் நல்லா தான் இருந்தது, ஆனால் உள்ளே ஒரு மாதிரி வாடை அடிச்சிருச்சு. அது தண்ணியே ஒரு மாதிரி பால் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு தேங்காய் எப்படி இருக்கோ தெரில, வாங்கிட்டு வந்ததே 2 தேங்காய் தான், அதில் ஒரு தேங்காய் இப்படி போச்சோன்னு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் சரி இந்த தேங்காயாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதை உடச்சி பார்த்தேன். அது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஆனால் ப்ரூனேயில் கிடைக்கிற தேங்காய்லாம் பயங்கர பெருசாக இருக்குங்க. தண்ணிலாம் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு குண்டா தண்ணி வரும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப முத்தின காயாகவும் இருக்கும். உடைக்கவே முடியலை, பயங்கர முத்தின காயாக இருக்கும் போல். ரொம்ப நேரம் தட்டிட்டு கிடந்தாங்க. என் ஹஸ்பண்டே மாடியிலேருந்து வந்துட்டார், என்ன சத்தம்னு சொல்லிட்டு. பார்த்தா தேங்காய் உடைச்சேங்க, ஒரு தேங்காய் அழுகி போச்சு, ஒரு தேங்காய் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போனார். நல்ல பெரிய தேங்காய் இருக்குது பார்த்திங்களா. ஆனால் அந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு கலர் ஓடை எடுத்தால் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு தேங்காய், சீரகம், சோம்பு, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி அந்த சவுசவுக்காவில் வந்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டேன், அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணாலே சவுச்சவ் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கூட்டு. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தேங்காய் தான். அப்புறம் இந்த சைடு அந்த கத்திரிக்காய் கடையல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகுளுந்து வெந்தயம் சேர்க்கணும், நான் வெந்தயம் சேர்க்க மறந்துட்டேன். கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் பண்ணிங்கன்னா. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா இருந்தால் நிறையா சேர்க்கலாம். காஞ்ச மிளகா என்கிட்ட இல்லாதனால பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவையுமே அதே மாதிரி சுட்டு சேர்ப்பாங்க, அது இன்னுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் எல்லாம் சேர்க்கல. அப்புறமா கொஞ்சமாக நெத்திலி கருவாடு வந்து சேர்த்துருக்கேங்க. இவ்வளோ தான் இருந்தது கருவாடு, காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து சேர்த்துருக்கேன். கருவாடு வந்து எந்த கருவாடு வேணாலும் சேர்க்கலாம், ஆனால் முள் இல்லாமல் சேர்க்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டுட்டு அந்த கருவாடோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அது கூட சேர்த்துற வேண்டியதான். நல்லா பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டணும் இந்த மாதிரி. ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதோட அந்த புளி தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாங்க, இந்த புளி தண்ணியே இதுக்கு போதும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னு வைங்களேன், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அப்படி கம்மன்னு மணக்குங்க. அவனில் வச்சு சுட்ட கத்திரிக்காவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதே வந்து நம்ம விறகடுப்புலையோ இல்லைன்னா கேஸ் அடுப்புலையோ சுட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க, செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தாளிக்க மாட்டாங்க, அப்படியே பச்சையாகவே அந்த எல்லாத்தையுமே வந்து சுட்டு பச்சையாகவே வைப்பாங்க, தாளிப்பே இல்லாமல் புளி தண்ணி ஊற்றி பச்சையாகவே பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் வந்தது. அவ்வளோதான், பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் நான் லஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா நேற்று வாங்கிட்டு வந்திருந்த அந்த வாட்டர் மெலனும் அப்படியே இருந்தது. இதை வச்சோன்னா வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் ஆதவ உட்காந்து அதை வந்து காலி பண்ணியாச்சு. ஏன்னா இந்த வாட்டர் மெலன், பப்பாளி இந்த 2 ஃப்ரூட்டுமே வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு 2 நாளுக்குள்ளேயே சாப்பிட்றணும், கட் பண்ணிட்டோன்னா. இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே ஒரு மாதிரி புளிச்ச வாடை மாதிரி அடிக்கும், சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால் அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பப்பாளி இருந்தது, முதல் நாள் கட் பண்ணது கொஞ்சம் பேலன்ஸு, பசங்கிட்ட கொடுத்தேன், வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் உட்காந்து சாப்பிட்டேன், அது வேஸ்ட்டாக போய்டுன்னு. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்கக்கா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கனாலே வெயிட்டு குறையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக காய்கறிகள் சாப்பிடுங்க, அப்போ தான் வெயிட்டு வந்து சீக்கிரமாக குறையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. என்னமோ தெரியலங்க, ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடாமல் இருக்கவே முடியலை. ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அதுவும் இந்த பப்பாளி எல்லாம் அவ்வளோதான், பார்த்தாலே வந்து கிரேவிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, எப்படா கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. வெயிட்டு நமக்கு ஸ்லோவாக குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஃப்ரூட் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்புறம் மதியம் வந்து நான் வேறு எதுவுமே சாப்பிட்லங்க, அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி 5:30 இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ட்ரெட்மில் பக்கம் வந்தாச்சு. காலையில் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணிடுறது. ஆனால் எப்போவாச்சும் காலையிலையோ ஈவினிங் டைமோ ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனாலே போதும். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சிஸ்டர் வாங்கி வச்சுக்கணும், நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுவுமே வாங்க வேண்டாங்க நீங்கள். ஸோ நான் முன்னாடியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஷூ மட்டும்தான் வச்சுருந்தேன். ஷூ போட்டுக்கிட்டு வெளியில் நடப்பேன், மாடியில் நடப்பேன் ஊரில் இருக்கும்போதெல்லாம். அப்போல்லாம் என்கிட்ட இந்த ட்ரெட்மில்லோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைமாக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஷூ கூட கிடையாது, வெறும் செருப்பு போட்டுட்டு தான் நடப்பேன், செருப்பு போட்டு தான் ரன்னிங் போனேன். ஸோ செருப்பு போட்டுகிட்டே போகும், கால் வந்து லைட்டாக சுளுக்கு மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கே எனக்கு 2 வாரம் பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷூ ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. செருப்பு போட்டுட்டுலாம் வந்து ஓடக்கூடாது, சுளுக்காயிடும், ஷூ போட்டுக்கோ அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷூ வாங்கினேன். டயட் ஃபுட் எடுத்தாலே நம்ம வந்து ஈஸியாக வெயிட்டை குறைக்கலாங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரம் வாக்கிங், வெளியில் வாக்கிங் போகலாம், இல்லைனா ரன்னிங் போகலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக டயட் ஃபுட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் வெயிட்டை குறைக்கவே முடியாது. ஸோ ஜிம்மில் போய் தான் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கணும், இல்லைனா அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சு ஓடினா தான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. எங்களால் இப்போ வாங்க முடிஞ்சனால வாங்கி நான் வந்து ஓடிட்டுருக்கேன். ஸோ என்கிட்டயும் வாங்க முடியலைன்னா நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து பண்ணியிருப்பேன். சும்மா வாக்கிங் போயிட்டு ஃபுட் டயட் இருந்துட்டு. ஸோ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, எப்படி வெயிட்டை குறைக்கிறது அப்படின்னு டீட்டெயில்டு வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த ஜிம் கோச் அவங்களே வந்து நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெயிட்டை குறைக்கலாம். சரி, நான் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டேங்க. ஏன்னா பயங்கரமாக வேர்க்கும் இல்லையா, அந்த வேர்வையோடு நம்ம வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நல்லா குளிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு தோசை தான் வந்து சுட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்ட்டை கேட்டேன், அவங்க வந்து எனக்கு சோறே இருக்குது நான் அதுவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க, அவங்களுக்கு தோசை வேணான்னு. அப்புறம் பசங்களுக்கும் எனக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கிட்டேன். காலையில் அந்த இட்லி ஊற்றிட்டு மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததா, அதனால் அதில் ஒரு 2 தோசை, அப்புறம் அந்த மதியம் வச்ச கொஞ்சம் சவுச்சவ் கூட்டு, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கடையலுங்க. செம்ம பசி, ஏன்னா மதியம் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தானே சாப்பிட்டேன். ஸோ அதனால் பயங்கர பசியாக இருந்தது, அதனால் 2 தோசை எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 தோசை சாப்பிட்டா வெயிட்டு கூடுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, கூடினாலும் குறைச்சிக்கலாம், பசியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்டு 2 தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நேற்று நான் எடுத்துக்கிட்ட டயட் ஃபுட்டு இதாங்க. ஸோ இப்படி தான் நேற்று எனக்கு போச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.